கன்னிராசி நேயர்களுக்கு இந்த 2026 வருடம் பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, பார்ப்போம். நான் ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டேன். இந்த மாசம் எல்லா ராசிக்காரர்களும் சாமிக்கு விட்டுருங்க. எல்லாரும் ராகுவோட பிடியில போய் உட்கார போறீங்க. ரைட்டா? தப்பா? எஸ் ரைட். ராகு எந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு பார்த்தோம். குருவோட பார்வையில இருக்காரு. ஓகே. பட் அந்த குரு வக்ரமாயி நம்மளுக்கு எந்த இடத்துல இருக்காருன்றது ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. ராகு அப்படியே எல்லாத்தையுமே ஆளுமை பண்ணிப்பாரு அப்படின்ற தன்மையில நெறைய நல்லவையெல்லாம் நடக்க தான் போகுது. இருந்தாலும் அ உங்களுடைய ஜனனகால ஜாதகம் அதை இம்பாக்ட் பண்ணும். இந்த கோச்சாரத்தில வரும்போது கொஞ்சம் சலனங்களையும், கொஞ்சம் நிகழ்வுகளையும், அன்எக்ஸ்பெக்டடான சில விஷயங்களையும், எதிர்பாராத திருப்பங்களையும் இந்த தடவ ராகு வந்து குடுக்க காத்திருக்கிறார். யாருக்கு? கன்னிராசி நேயர்களுக்கு. ஃபர்ஸ்ட்டு புதன் போய் சேரும்போது 3ஆம் தேதி ராசிநாதன் போய் ராகுவோடு இணையக்கூடிய தன்மை. 6ஆம் தேதி போய் சுக்கிரன் போய் ராகுவோட இணையக்கூடிய தன்மை. அடுத்து 12ஆம் வீட்டு அதிபதி ராகுவோட இணையக்கூடிய தன்மை. அப்புறம் செவ்வாய் ராகுவோட இணையக்கூடிய தன்மை. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது, இந்த தடவ பிரேக்கப் பண்ணிட்டு போயிடலாமா? இத புடிச்சுட்டு என்னால சுத்த முடியல. இதோட என் பின்னாடி முடியல அப்படின்ற மாரி கொஞ்சம் சினாரியோ கிரியேட் ஆகலாம்.